திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குரு தண்டபாணி, இந்த தேரோட்டத்தின் சிறப்புகள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த 6 நாட்கள் காலை மற்றும் இரவு வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் பாட வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் கார்த்திகை தீபத்தின் முக்கிய நிகழ்வான மகாநாத தேரோட்டம் இன்று காலை 7 மணி அளவில் விநாயகர் தேரோட்டத்தோடு தொடங்கியது. முன்னதாக பஞ்சமூர்த்திகள் என்று அழைக்கப்படும் விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனுரை, உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் அந்தந்த தேர்களில் வீட்டு அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் விநாயகருக்கு தீப ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் கோஷத்தோடு விநாயகர் தேர் மாட வீதி உலா வெகு விமர்சையாக தொடங்கியது. இதன் பின்பு விநாயகர் தேர் நிலைக்கு வந்த பின்பு முருகர் தேர் நிலைக்கு வந்த பின்பு அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய மகாரதம் என்று அழைக்கக்கூடிய அண்ணாமலையார் தேர் சுமார் 1 மணி அளவில் மாட வீதி உலா நடைபெறும். அதன் பின்பு பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர்கள் மாட வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கு தேரோட்டத்திற்காக திருவண்ணாமலையில் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் பக்தர்கள் குறிப்பாக கரும்பு தொட்டிலில் தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் விதமாக குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் இட்டு அந்த பக்தர்கள் மாட வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி.